தருமபுரி மாவட்டம் காரியமங்கலத்தில் உள்ள திமுக மேற்கு மாவட்ட கட்சி அலுவலகம் முன்பு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர் இலா கிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர் பழனியப்பனை கண்டித்து கட்சி உறுப்பினர் அட்டையை திரும்ப ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி தொகுதிக்குட்பட்ட கண்ணகி நகரில் திமுக அரசின் சார்பில் சாதனை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் களஸ்தம்பாடி ஊராட்சி கூற்றோடு பகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் துறிஞ்சாபுரம் ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் ஜி.கே. கதிரவன் கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடியை ஏற்றி இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பணப்பாக்கம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு வகுப்பறைகளுக்கு சென்று மாணவர்களுடன் அமர்ந்து பாடத்தை கவனித்தார். பின்பு மாணவர்களுக்கு வழங்கப்படும் சத்துணவை பார்வையிட்டு உணவு குறித்து மாணவர்களிடம் கேட்டறிந்தார். சென்னை கொருக்குப்பேட்டையில் மத்திய அரசின் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் செய்தியாளர்களிடம் ஆர்கே நகர் தொகுதி மக்களின் 70 ஆண்டு கால பிரச்சனையை தீர்க்கும் விதமாக தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி இப்பகுதியில் வங்கி திறக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இந்த பகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பகுதியிலே வங்கியை ஏற்படுத்துவோம் என்று வாக்குறுதி அளித்தோம். தொடர்ந்து சட்டமன்றத்திலே இந்த கோரிக்கையை எழுப்பினோம். தொடர்ந்து இந்த துறை சார்ந்த அதிகாரிகளையும் இந்த துறை சார்ந்த நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் பெரிய கருப்பன் அவர்களை அணுகிய போது இந்த மக்களுக்கு தாய் உள்ளத்தோடு நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலே இன்றைய தினம் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியினை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இந்த பகுதி என்பது ஏழை எளிய நடுத்தர மக்கள், கூலி தொழிலாளிகள், சிறு வணிகர்கள், குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுக்கள் நிறைந்த ஒரு பகுதி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மயிலர் பண்டிகையையொட்டி 159ஆம் ஆண்டு மாபெரும் எருது விடும் விழா நடைபெற்றது. இந்த எருது விடும் விழாவில் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, குப்பம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் கோட்டாட்சியர் அஜிதா பேகம் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் கோட்ட அளவிலான நகராட்சி அலுவலர்கள், ஆய்வாளர்கள், வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாடப்பள்ளியில் அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் விழா மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, இந்தியாவில் அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு என்ற சிறப்பை பெற்றவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என குற்றம் சாட்டி பேசினார். எம்எல்ஏ பேசுறார், செந்தில்குமார் பேசுறது சொன்னார். 9 லட்சம் கோடி கடனாகி போச்சு தமிழ்நாட்டுடைய கடன். ஒவ்வொரு தலைக்கும் 4 லட்சம் ஆயிருக்கு. ஒரு தலைக்கு எவ்வளவு தெரியுங்களா? 9 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய கடன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தை காட்டிலும் அதிகமா கடனை வாங்கி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்ற அந்த சிறப்பை ஸ்டாலின் பெற்றிருக்கின்றார். நாங்க என்ன சொன்னாரு? நாங்க ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக தமிழ்நாட்டுடைய கடனை குறைப்போம் என்று சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார். ஆனா இப்ப என்ன வாங்கிக்கிறாரு? இந்த 4 வருஷம் இன்னும் 1 வருஷம் இருக்குது அவங்க ஆட்சி.
4 வருஷம் 4 லட்சம் கோடி வாங்கிக்கிறார். இன்னும் ஒரு வருஷம் இன்னும் 1 லட்சம் நம்ம எடப்பாடி அன்னைக்கு சொல்லிட்டார். கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி அவங்க கடன் வாங்கிட்டாங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மதுரை மெயின் ரோட்டில் பாலமுருகன் என்பவரும் அவருடைய மனைவி விஜயலட்சுமி என்பவரும் சாலையை கடக்க முயன்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் விஜயலட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பாலமுருகன் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழக போலீசார் விமான நிலையம், வாகன சோதனை மையம், கார் நிறுத்துமிடம் ஆகியவற்றில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குடியரசு தின விழாவினை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி முதல் வரும் 31ஆம் தேதி வரை 12 நாட்களுக்கு விமான நிலைய உள் வளாகத்தில் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போக்குவரத்து துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்பில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சி. பழனி உள்ளிட்டோர் தலைமையில் 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவினை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் தலைக்கவசத்துடன் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இதில் அரசு அதிகாரிகள், மாணவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்படும் என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அறிவிப்பு செய்யாமல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிடுவது எப்படி அதிகாரப்பூர்வமானதாக இருக்கும் என அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது குறித்து கிராம மக்கள், பெண்கள், கல்லூரி மாணவர்கள், விவசாயிகள், வணிகர்கள் என திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்த அறிவிப்பு கிராம மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஏரியா மேலூர் மக்கள் அனைவரும் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை இன்னைக்கு இந்த 20ஆம் தேதி எங்களுக்கு முழுசாக தீர்வு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு இங்கே இருந்தோம். இப்போ 20ஆம் தேதி சரியான கருத்து வராதனால இப்போ எங்களுக்கு வந்த கருத்துக்கள் ஏற்கனவே சொல்லி வந்த கருத்து தான் வந்திருக்கு. இப்போ நாளை ஒரு நாள் அப்படின்றாங்க. இந்த கருத்தை எங்களுக்கு கொஞ்சம் மன ரீதியாக பாதிக்கப்படுறோம். இன்ன வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக கிராமங்கள்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு விடுவி பெற போகிறோம். விடிஞ்சு எந்திரிச்சது நாளைக்கு நம்ம கிராமம் இனிமே டங்ஸ்டன் இந்த ஏரியாவில் வராது, நம்ம புள்ள ஊட்டி சந்ததிகள்லாம் வாழ போகிறோம்னு நினச்சிக்கிட்டு தான். இப்போ சொன்ன கருத்துக்கள் இந்த கிராமத்தில் மன ரீதியாக எல்லாத்துக்கும் பாதிப்பாக தான் இருக்குது. ஏண்டா நாங்கள் எதிர்பார்த்த கருத்துக்கள் வேற, இப்போ சொன்ன கருத்துக்கள் வேற. இது போனவங்க எங்கள் ஆள்கள் போயிருக்காங்க, இங்கேருந்து போனவங்களும் அதை சரியான முறையில் எப்படி எடுத்து இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ அங்கேருந்து வந்த எங்களுக்கு வந்த சில நியூஸ்களில் இருந்து நாளை தினம் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நாளையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாளைக்கும் எங்களுக்கு நல்ல செய்தி வரணும், அந்த செய்திக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கங்கைகொண்டன் பேரூராட்சியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பேரூர் கழக செயலாளர் மனோகர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் அருணாச்சலம், புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தருமபுரி மாவட்டம் அரூர் ரவுண்டானாவில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சரோஜா, ஒரு பெண்ணுக்கு எந்த வகையிலும் குற்றங்களையும் கொடுமைகளும் செய்வதற்கு திமுக அரசு தயங்கவில்லை என்றும் 51% இருக்கின்ற பெண்கள் குலம் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப தயாராக உள்ளதாக விமர்சித்து பேசினார். பெண் என்ற 2 எழுத்து எவ்வளவு முக்கியமான, புனிதமான, அற்புதமான ஒரு பெண்ணுக்கு எந்தவித குற்றங்களையும் கொடுமைகளையும் செய்வதற்கு இந்த திராவிட மாடல் அரசு தயங்கவில்லை. வாக்காளர் எஜமானர்களே, 51% இருக்கின்ற இந்த பெண் குலம் திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்பும் என்பதை பெண் குலத்தின் சார்பாக நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் வேற என்னென்ன செய்தீங்களோ அது வேற. உங்களுடைய வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள். கழக மகளிர் சார்பாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை நாங்கள் சென்னையில் நடத்தினோம். கள்ளக்குறிச்சியில் இருந்து திருவண்ணாமலை வரை 4 வழி சாலை அமைக்கும் பணிக்காக
வானாபுரம் அருகே ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலையில் சாலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள 70 வீடுகள் தற்போது இடிக்கப்படுவதால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் மாற்று இடத்தில் புதிதாக வீட்டுமனை ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து கள்ளக்குறிச்சி டு திருவண்ணாமலை சாலை கடுமனூர் கிராமத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் கடந்த வருடம் விசச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இது தொடர்பாக சேஷசமுத்திரம் மற்றும் மாதவச்சேரி ஆகிய கிராமத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்ட இடங்களில் சிபிஐ போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை ஒத்திகை நிகழ்ச்சி எஸ்பி ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் குடியரசு தினத்தன்று அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க மாவட்டம் முழுவதும் 1400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக எஸ்பி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூரில் மருத்துவ உபகரணங்கள் விற்பனை நிலையத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 லிட்டர் மெத்தனாலை மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி தலைமையில் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கிடங்கு மற்றும் விற்பனை நிலையத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள் கடையின் உரிமையாளர் கஸ்தூரி ரங்கனிடம் பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் நல்லூர் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான மனநலம் பாதிக்கப்பட்ட மறுவாழ்வு மையத்தில் பெண்களுக்கான விடுதி திறப்பு விழாவில் பங்கேற்க சென்ற விசிக கட்சியை சேர்ந்த செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் வை பணியூர் பாபுவை ஊருக்குள் விடாமல் காரில் இருந்தபடியே அக்கட்சியினர் மற்றும் கிராம பொதுமக்கள் திருப்பி அனுப்பினர். கூட்டணி கட்சியான திமுகவினருடன் சேர்ந்து கொண்டு சொந்த கட்சியினரை செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு மதிப்பதில்லை என்று கூறி அக்கட்சியினர் செய்த இந்த செயலால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் அருகே உணவகத்தில் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிப்பில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். விளாமுத்தூரைச் சேர்ந்த ரமேஷ் பிரகாஷ் என்ற 2 இளைஞர்கள் சிசிடிவி கேமராக்களை உடைத்தும் கடையில் மின்சாரத்தை துண்டித்தும் கல்லாவில் இருந்த 14,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற நிலையில் பெரம்பலூர் நகர காவல் தனிப்படை போலீசார் இவர்களை கைது செய்து நீதிமன்ற காவலிற்கு அனுப்பி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.